மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி சாதாரண தொண்டனான என்னை ஓமலூர் தொகுதி மக்களின் பேராதரவோடு இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கழக பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர், எங்களின் வழிகாட்டி அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி கூட்டணி கட்சி தலைவர்களையும் வணங்கி மாவட்டம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களை வணங்கி என்னை மீண்டும் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த ஓமலூர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுமுகங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வரலாற்றில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் இத்துறைக்கான அமைச்சராகவும் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கு பார்த்தாலும் புதிய பாலங்கள், உலகம் தரம் வாய்ந்த புறவழிச்சாலைகள், கிராமப்புற சாலைகளில் தரம் உயர்வு என தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சாலை புரட்சியை உருவாக்கினார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த பட்ஜெட்ல நிரந்தர வெள்ளச்சீரமைப்பு என்று அந்த பணிகளுக்கு வெறும் 11 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை. உதாரணமாக, தமிழ்நாட்டிலே மிக நீளமான 10 கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலம் கோயம்புத்தூரில் 1650 கோடி செலவில் கட்டப்பட்டது. இது போன்ற தமிழகம் முழுவதும் தொலைநோக்குடன் பல மேம்பாலங்களை, புறவழிச்சாலைகளையும் உருவாக்கி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கண்டவர்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண குடிமகன் தமிழ்நாட்டில் உச்ச பதவிக்கும் அடைய முடியும் என்ற உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தொண்டனாக இருந்து முதலமைச்சராக பதவி வகித்த எங்கள் எடப்பாடியார் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளையும் ஆளுமை மிக்க முதல் மாநிலமாக தொடர்ந்து மத்திய அரசினுடைய 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர்தான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நீர் ஆதாரத்தை மேம்படுத்திய அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குண்டாறு வைப்பாறு இணைப்பு திட்டம், மேட்டூர் உபரி நீரை வறண்ட 100 ஏரிகளுக்கு சரபங்கா நீரேற்றும் திட்டம் என பல திட்டங்களை வகித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மேலும் 1400 கோடி செலவில் ஏரி குளங்களை தூர்வாரி குடிமராமத்து பணி செய்துள்ளார். 12,000 தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீரை உயரிய வழி வகுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 70% பணிகளை நிறைவேற்றிய நிலையில், பின்னர் வந்த ஆட்சியில் மீதமுள்ள பணிகளை முடிக்காமல் கிடப்பில் போட்டு விட்டார்கள். இன்னும் மல்லிக்குட்டை ஏரி, காத்தான் ஏரி, அமரகுந்தி புது ஏரி, ஆரூர்பட்டி ஏரி, சேடப்பட்டி ஏரி, பைப்பூர் ஏரி, ராமிரெட்டிப்பட்டி ஏரி, இடையப்பட்டி ஏரி, இது போன்ற ஏரிகளை, மேற்கண்ட ஏரிகளை நீர் நிரப்ப தேவையான நீர்வழி வாய்க்கால்கள் பணி நிலுவையில் உள்ளது. நீங்களாவது மீதமுள்ள பணிகளை விரைவாக முடித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மேலும் 2வது கட்ட பணியாக ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் உபரி நீரை வழங்கும் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இதனால் பொட்டிபுரம் ஏரி, நாகலூர் ஏரி, மூங்கல் ஏரி, பெரியப்பட்டி ஏரி, கொங்குப்பட்டி ஏரி, குண்டுக்கல் ஏரி, மூக்கனூர் ஏரி, வடமண் ஏரி, தாசசமுத்திரம் ஏரி, நாச்சனம்பட்டி ஏரி, பண்ணப்பட்டி ஏரி,
கோட்டை ஏரி, பூலா ஏரி, சுண்டக்காப்பட்டி ஏரி என்று இத்தனை ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என்று பேரவைத் தலைவரின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு, தேர்தல் வாக்குறுதி அளித்தும் இன்றைய அரசு விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டில் ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கு வாக்களித்த வாக்குறுதியின்படி விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்தார். அதே ஆட்சி காலத்தில் விவசாயியின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து இரண்டாவதாக 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயத்திற்கு இலவசமாக வண்டல் மண் வழங்கி விவசாயத்திற்காக உழைத்த உண்மையான விவசாயித்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். இன்றும் வண்டல் மண் வழங்கப்பட்டு அனுமதி அளித்துள்ளீர்கள். ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதற்கான உதாரணமாக சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். எனது ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட கஞ்சநாயக்கம்பட்டி ஏரியில் வண்டல் மண் அள்ளுவதற்காக பர்மிட் கொடுக்குறீங்க. அந்த பர்மிட்டில் அங்கே போகின்ற பாதையில் மழை நீரால் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று வேறு ஒரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டப்படுகிறது. ஒரு லோடு வண்டல் மண், ஒரு யூனிட் கொட்டப்பட்டதுக்கு அங்கு இருக்கின்ற காடையாம்பட்டி வட்டாட்சியர் அந்த விவசாய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இன்னொரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டியதை, கனிம வளத்தை ஒரு விவசாயி கொள்ளையடித்தது போன்ற ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்கார்ந்து பேசுங்க. வண்டல் மண் அல்ல, நிக்கிறீங்க, அவங்க அங்க நிக்கிறாங்க, அவையில பேசிட்டு இருக்காங்க. வண்டல் மண் அல்ல, தகுதியுள்ள ஏரிகளில் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது சில இடங்களில் வருவாய்த்துறையின் சார்பாக வண்டல் மண் ஒழிக்கிற போது இந்த டிராக்டரெல்லாம் சீஸ் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று அரசு அனுமதித்திற இடத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் வாய்மேடு என்னும் கிராமத்தில் வீடு குடி போறாங்க. வீடு குடி போறதுக்கு பந்தல் போடணும், சாப்பாடு போடுறதுக்காக. வாசல்ல பள்ளம். அதுக்கு மண் எடுப்பதற்காக தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரை பார்த்தா அவர் கும்பிட்டு என்கிட்ட வராதன்ட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ரைடு நடந்தது. அங்கே ஒரு கொஞ்சம் பணமும் எடுத்துருக்காங்க. நேரடியாக ஜிபேல போன பணமும் எடுத்துருக்குறாங்க. அதுக்காக வேண்டி சுத்தமாகவே நிப்பாட்டி விட்டாங்க. இந்த மண் எடுக்கிற சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போனால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னமும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23ஆம் தேதி வீடு குடி, நடராஜங்கிறவர் தான் அந்த நபர். 23ஆம் தேதி வீடு குடி போகிறாரு. மண் எடுக்கிறதுக்கு முடியல, பந்தல் போட முடியல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை. அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு அதிகாரியாக இருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்படுகின்ற, ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகின்ற வண்டல் மண் எடுக்கின்ற அந்த அனுமதி சீட்டை தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போன்ற கனிம வளத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனையின் காரணமாக தாசில்தார் கொடுக்கின்ற அனுமதி சீட்டுகளை மறுத்து பல்வேறு இடங்களிலே அந்த டிராக்டர்களை பறிமுதல் செய்கின்ற சூழ்நிலைதான் தமிழகம் எங்கும் இருக்கிறது. இது குறித்து அரசு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டால்தான் விவசாயிகள் எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் வண்டல் மண் எடுக்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல இதில் என்ன குறைபாடுகள் நீங்கள் சுட்டிக்காட்டீர்களோ 2 துறை அமைச்சர்கள் நாங்கள் இருவரும் கலந்து பேசி
நம்முடைய கனிவளத்துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு JCB வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலை தூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்த்துல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வந்து வண்டியை பிடித்துக் கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது என்று, ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அண்ணா உட்காருங்க. பதில் சொல்லுவார். உட்காருங்க. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.50 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்குறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம்.
நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அழிகின்ற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாரம் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல, விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள், நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க. அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு, போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா, இல்லை அவரிடம்? இல்ல மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால நான் 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டி இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாக பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்கள் ஆகவே திருப்பி தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாது ஒன்றல்ல.
சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதை போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க, அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுங்க, யாரும் குறுக்கீடு பண்ணாதீங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, என்கிட்ட ஆதாரத்தோட நான் சொல்றேன், 47 முறை அவருக்கு போன் பண்ணேன், 2 முறை மட்டும்தான் அவர் பேசுறாரு. மீதியை வந்து மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்க, அவை குறிப்பில் ஏத்துக்கிறோம். அது சம்பந்தமா துறை சார்ந்த அமைச்சருக்கு நாங்க அதுக்கு கொடுத்து தீர்வு ஏற்படுத்துவோம். நீங்க அடுத்த விஷயத்தை பேசுங்க. முந்தைய ஆட்சியிலே சேலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்காக ஜவுளி பூங்கா அமைத்து அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் என்ற பகுதியில் ஆசிய நாட்டிலேயே அரிதாக கிடைக்கின்ற மேக்னசைட் மற்றும் டூனைட் போன்ற கனிம வளங்கள் மிகுந்த நிலத்தை ஜவுளி பூங்கா அமைக்க சட்டவிரோதமாக அனுமதி அளித்துள்ளது. இந்த இடத்தில் சிப்காட் மூலம் ஜவுளி பூங்கா அமைத்திட அரசு தடையில்லா சான்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு கோரியிருந்தது. அத்துறையில் ஆணையாளர் இந்த இடத்தை ஆய்வு செய்து தோராயமாக 67 லட்சம் டன் மேக்னசைட் மற்றும் டூனைட் கனிம வளங்கள் இந்த இடத்துல இருக்கிறது என்று ஆதாரத்தோடு கொடுத்தும் அந்த தோராய மதிப்பு சுமார் 3860 கோடி என்றும் குறிப்பிட்டு 7/9/2022 அன்று அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் அக்கடிதத்தை குறிப்பிடும் போது தீவிரமாக பரிசோதனை செய்ததால் சார் ஆதாரத்தோடு வச்சுக்கிறேன் சார், கேட்டா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க உட்காருங்க. உறுப்பினர் அவர்களுக்கு வாய்ப்பு தரோம். ஆதாரத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி அது தவறான தகவலா இருந்துச்சுன்னா எடுத்துருவோம். நீங்க பேசுங்க சார், பேசுங்க. நீங்க பேசுங்க சார், என்கிட்ட இருக்குதுங்க. ரைட், நீங்க பேசுங்க. தகவல் அறிவையும் உரிமை சட்டத்தின் கீழே நாங்க போட்டு எடுத்தது தான் இது. இதே அதிகாரிகள் கொடுத்த ஆதாரம் தான் இது. 67 லட்சம் டன் மேக்னசைட் மற்றும் டூனைட் கனிம வளங்கள் உள்ளது என்றும் 3860 கோடி என்றும் 7/9/2022 அன்று அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மேலும் அக்கடிதத்தை குறிப்பிடும் போது தீவிரமாக பரிசோதனை செய்தால் இதை விட அதிகமான கனிம வளங்கள் இருப்பதாக வாய்ப்புள்ளது என்று ஜவுளி பூங்காவிற்கு மாற்று இடத்தை பரிசீலனை செய்யுமாறு தெரிவித்துள்ளார்கள். இவ்வளவு அரிதான கனிம வளங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அரிய வகை கனிம வளங்கள் சுமார் 3800 கோடி மதிப்புள்ளதை வெறும் 98 கோடிக்கு, அதுவும் 99 வருடம் நீண்டகால குத்தகைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு கோடிக்கணக்கான வருவாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. மேலும் சிப்காட் ஒரே நிறுவனத்திற்காக மொத்தமாக அனைத்து இடங்களையும் கொள்முதல் செய்த தொகைக்கே வழங்கியிருப்பது சந்தேகத்தை அளிக்கிறது. இந்த ஜவுளி பூங்காவை எதிர்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடிய மக்களுக்கு கண் துடைப்பிற்காக இந்த அரசு ஜவுளி பூங்காவின் பெயரை மட்டும் சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்பதை மாற்றி சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா பிரைவேட் லிமிடெட் என்று மாற்றியுள்ளார்கள். பெயரை மட்டும் மாற்றுவதால் அரசுக்கு வருவாய் கிட்டுமே என்பது சாத்தியக்கூறுதான். எனவே இப்பொழுதாவது இதில் உள்ள முறைகேடுகளை கண்டறிய நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து கனிம வளங்களை நாம் உற்பத்தி செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதோடு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைத்திடவும், மேலும் சாயக்கழிவுகளால் ஏற்படும் நிலத்தடி நீரை பாதிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எந்த அரசாங்கத்துல நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசுன்னு சொன்னாரு, அது எங்க மேல வந்துடக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை வந்து அந்த இன்றைய அரசுங்கிறது அந்த வார்த்தை வந்து
முந்தைய அரசுங்கிறது முந்தைய அரசு மாற்றி அவை குறிப்பில் அரசாணை பதிவு கொடுத்தது. செய்யப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசு கடந்த மாதம் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. சார் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் சார். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க அமைதியா உட்காருங்க. இவ்வளவு குறுக்கீடுகள் இருந்துச்சுன்னா இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. புரியுது? அதுதான். இல்ல இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க உட்காருங்க. அவருக்கு அவ்வளவுதான், இங்க பெல் அடிச்சிருவேன். அவர் டயத்துக்குள்ள முடிக்கணும். இருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஓமலூரில் இருந்து மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஓமலூரில் இருந்து வழியாக செல்லும் மாண்புமிகு உறுப்பினர் கோவிச்செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் ஏற்பட்ட இடர்பாடு அல்லது அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ற ரீதியில் அஇஅதிமுக உறுப்பினர் பேசி வருகிறார். அவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆய்வு செய்ததை நாங்களும் வரவேற்கிறோம். அது மாற்றுப்பட்ட கருத்து அல்ல. ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பேரவைத் தலைவரிடம் வழங்கி நீங்கள் ஒப்புதல் தந்து அது சம்பந்தமாக குறிப்பிட்டால் சபை குறிப்பில் இருக்கட்டும். ஒருவேளை இல்லை என்றால் முழுமையாக பேச்சை நீங்கள் அவை குறிப்பில் நீக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தகுந்த ஆதாரத்தை ஆய்வு செய்து மாண்புமிகு பேரவை தலைவர் வந்தவுடன் அவர் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கான உங்களுடைய பேச்சுக்களை அவை குறிப்பில் ஏற்றுவதா அல்லது நீக்குவதா என்பதை அவர் முடிவு செய்வார். நீங்கள் சீக்கிரம் பேசி முடிங்க. பேரவைத் தலைவர்களே, எந்த குறுக்கீடு இல்லாம கொஞ்சம் பாருங்க, சீக்கிரம் முடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடந்தது போச்சு. ஆனா இப்ப ஒரு ஆய்வு குழு ஒன்று அமைத்து இதை சீக்கிரம் முடிங்க. அரசுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பீட்டை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று சொல்லி, ஓமலூரில் இருந்து மேச்சேரி வழியாக மேட்டூர் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தை கடப்பதற்கு சுரங்கப்பாதை அமைக்க பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இருந்து உலர் சாம்பல் அதிக கொள்ளளவு கொண்ட கனரக வாகனங்களால் மற்றும் JSW போன்ற பெரிய தொழிற்சாலைகளுக்கு செல்லும் நீளமான ட்ரெய்லர் லாரிகள் இந்த சாலை வழியாக பயணிப்பதால் இரவு நேரங்களில் பெண்கள் பாதுகாப்பின்மையும் மற்றும் மழைக்காலங்களில் நீர் நிரம்பி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தாலும் சுரங்கப்பாதை சரியான தேர்வு அல்ல. இது போன்ற கனரக போக்குவரத்து இல்லாத தொலசம்பட்டி சாலையிலே ரயில்வே மேம்பாலத்தை அமைத்துள்ளது. எனவே உடனடியாக மாநில அரசு ரயில்வே நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு சுரங்கப்பாதையை பணியை தடுத்து நிறுத்தி இங்கு ROP உயர்மட்ட மேம்பாலம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது ஓமலூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தொடர்பான ஒரு முக்கிய கோரிக்கையை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தற்போது ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஓமலூர் கடைவீதியில் உள்ள ஒரு குறுகலான தெருவில் செயல்பட்டு வருகிறது. அது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டது. இதனால் தங்களது குறைகளை கோரிக்கைகளையும் தெரிவிக்க வரும் பொதுமக்கள் செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. வாகனங்களை நிறுத்துவதற்கும் அங்கு போதிய வசதி இல்லை. எனவே பொதுமக்களின் சிரமத்தை போக்குவதற்கு அங்கு இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறையினுடைய இடத்தில் மிக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என்று தங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றும் தான் மனிதனுக்கு வாழ்வான அடிப்படையாக விஷயம். மனிதன் தான் வசிக்கும் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கடமை அரசுக்கு உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பெருக அத்தியாவசியமான தேவை அடிப்படையான கட்டமைப்புகள். அதில் முதன்மை வைப்பது சாலைகளின் பாலங்களும் கட்டிடங்களுமே ஆகும். இதற்கு அடிப்படையான மூலப்பொருட்கள் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் ஆகியவை மிகவும் அத்தியாவசியமாகும். இப்படிப்பட்ட தேவையான உள்ள இந்த பொருட்கள் சில நேரங்களில் கிடைக்காமலும் அல்லது விலை அதிகமாக இருப்பதாலும் அரசு பணிகள் காலதாமதமாகிறது.
இந்த திட்ட மதிப்பிற்கு உயர்வடைகிறது. அரசுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் தங்குதடையின்றி கட்டிடங்களை உரிய காலத்தில் கட்ட இயலாமல் செலவு அதிகமாக மேலும் கடனாளியாக ஆகிறார்கள். எனவே நாட்டின் அடிப்படையான கட்டமைப்பிற்கு தேவையான கிரஷர் வருங்கால தேவைகளையும் கருத்தில் கொண்டு அமைவதற்கு தேவையான இடங்களை அரசாங்கமே கண்டறிந்து கட்டுமான பொருட்கள் உற்பத்தி மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் மற்ற குடியிருப்புகளோ சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு இடையூறாக உள்ள எந்த ஒரு திட்டத்தையும் உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் தாழ்மையா கேட்டுக்கிறோம். இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நன்றி சொல்லி முடிங்க. நீங்க பேச வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கடிதமா லெட்டரா எழுதி கொடுங்க. அதை அவை குறிப்பில் ஏத்துக்கிறோம். நன்றி சொல்லி முடிங்க. தயவு செஞ்சு நன்றி சொல்லி முடிங்க. சேலம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நகாய் NHA1 மல்லூர் மற்றும் காமலாபுரம் வரை சுற்றுச்சாலை ரிங் ரோடு அமைக்க நில எடுப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதில் 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள பணிகளை விரைவில் மேற்கொண்டு சுற்றுச்சாலை அமைக்க மத்திய தரைவழி போக்குவரத்து துறை இந்த அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதனால் சேலம் மாநகர் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். மத்திய அரசின் நிதியுதவியுடன் சேலம் மாநகரில் ஏர்போர்ட் போன்ற வசதிகளுடன் கூடிய பஸ்போர்ட் அமைக்க அண்ணா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை மூலம் பணிகளை துவக்கப்பட்டது. இதுவரையிலும் அது இன்னும் துவங்கப்படாமல் கிடப்பிலே கிடக்கிறது. மாநில அரசின் சார்பில் பாஸ்போர்ட் அமைக்க மேக்கன் சைட் அரபிக் கல்லூரி அருகே சுமார் 64 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக ஆட்சியிலே இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. எனவே சேலம் மாநகரில் பொதுமக்கள் நன்மைக்காக பாஸ்போர்ட் அமைக்க இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நில எடுப்பு பணிகள் முடிந்துவிட்டது. நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த அரசு நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க தேவையான நிதியை இந்த ஆண்டே ஒதுக்கி விமான விரிவாக்கத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று இதன் மூலம் இரவு நேர விமான பயணம் தொடங்கப்படும் என்றும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பொதுப்பணித்துறை மூலமாக விடப்பட்ட டெண்டர்கள் அரசு உறுப்பினர் இங்க பாருங்க. நீங்க வந்து இருங்க நான் பேசுறேன் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுறேன். நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க கொடுத்துருங்க. அவை குறிப்புல ஏத்துக்கிறோம். நிமிஷம் 16 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது. 16-17 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. உங்களோட குறுக்கீடுகளை நீங்க பேசும்போது நீங்க நல்லா எண்ணி பார்க்கணும். நீங்க பேசும்போது குறுக்கீடு இல்லாம நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சுருக்கமா முடிங்க. இல்லன்னா அடுத்த ஆள் பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுருவேன். நான் குறுக்கீடு வந்து ஆளுங்கட்சி சார்பா வரலீங்க. இங்க பாருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. நீங்க கடந்த இதெல்லாம் வந்து நீங்க எழுதி கொடுங்க. அவை குறிப்புல ஏத்துக்கிறோம்னு நான் சொல்லியாச்சு. சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. நன்றி சொல்லி முடிங்க. என் தொகுதியில் நடந்தது சொல்றாங்க சார். நன்றி சொல்லுங்க. விடப்பட்ட டெண்டர் பொதுப்பணித்துறை மூலமாக விடப்பட்ட அரசு மோகன்குமார மங்கலம் மருத்துவமனை கட்டிடங்கள், அரசு பொறியியல் கல்லூரி கருப்பூர் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, நீங்க நன்றி சொல்றீங்களா இல்ல நான் அடுத்த ஆளை கூப்பிட்டுட்டுமா? சொன்னா கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு துணை கேள்வி வரும். அதெல்லாம் நீங்க வந்து இங்க பாருங்க. இன்னைக்கு என்ன விஷயமோ நீங்க அதை பத்தி மட்டும் பேசுங்க. உங்களுக்கு பேச நிறைய நேரம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கையில நிறைய பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே கொண்டு வந்து இங்க கொடுங்க. அவை குறிப்புல நாங்க ஏத்துக்கிறோம். நன்றி சொல்லி முடிங்க. டைம் ஆயிடுச்சு. ஜெகநாதபுரம் புறவழிச்சாலை சுட்டுவட்ட சாலை அமைக்க மாண்புமிகு எடப்பாடியாரால் முதலமைச்சராக இருந்த போதே புறவழிச்சாலை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து நில எடுப்பு செய்து நிலத்தை உரிமையாளர்களுக்கு உண்டான இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்பட்டது. பின்பு சாலை அமைக்க தாமதமாகி கடந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் முடியவில்லை. இப்பொழுது இப்ப வருகின்ற ஆட்சியாவது அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெற்றி மணிக்கடினி திட்டம், வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி சைக்கிள் திட்டம், வெற்றி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர், நன்றி சொல்லுங்க சார். நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க. நீங்க நன்றி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அதிமுகவின்
ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உள்ளது என்ற இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது எங்கள் திட்டம்தான் என்பதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை நீங்கள்தான். நீங்கள் போட்டிருக்கிற சட்டை என்னுடையதா என்று வசனத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொகுதி கோரிக்கைகளை உங்களிடம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலரும் ஆண்டு இருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவி அம்மா பலரும் ஆண்டு வருகிற பொழுது அவர்கள் கொண்டு வருகிற நல்ல பல திட்டங்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எடப்பாடியார், எங்க அண்ணா எடப்பாடியார், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருவர் கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சில நேரங்களில் அதை புறந்தள்ளி விடுவது உண்டு. ஆனால் அம்மா உணவகம் அவர்களது ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டமாக இருந்த போதும் கூட அந்த அம்மா உணவகத்திற்கு வெற்றி தலைவரினுடைய இந்த ஆட்சியில் தான் உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை, பயனாளர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, மாப்பிள்ளை நாங்க தான், சட்டை அவருதுனாரு. மாப்பிள்ளையோ சட்டையோ யாரதும் கிடையாது, அது பாமர மக்கள், அது வாக்காளர்கள், அது அவர்களினுடைய தீர்ப்பு வெற்றி தலைவருக்கானது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் பிரதிநிதியாக நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், மேலும் எனது தாய், தந்தை, மனைவி மற்றும்